பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் விசேஷித்த ஜெப நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்துலையும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் தேவன் யோசுவா புத்தகத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது நிச்சயமாய் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அது ஒன்று கூட தவறி போவது இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில காரியங்களை தொடர்ச்சியாக நம்ம செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியங்கள் என்று உண்டு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களில் சில நேரத்தில் நாம் வழக்கமாய் செய்கிறது போல செய்யாமல் அது வித்தியாசமாக நாம் செய்கிறோம். எந்த காரியமே நான் எப்போவுமே பர்ஃபெக்டாக செய்வேன் அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம தவற விட்டு விடுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அது எப்பொழுதும் தான் சொன்னதை நிறைவேற்றுகிற தன்மையுடையதாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மனித பலத்துக்கும் தேவனுடைய வல்லமைக்கும் அதுதான் வித்தியாசமாய் இருக்கிறது. நாம் பார்க்குறோம், விதை விதைக்கிறாங்க. ஒரு தோட்டத்தில் நிறைய விதைகள் விதைக்கிறாங்க. ஆனால் எத்தனை விதை அது முளைத்து வளர்ந்து கனிகளை கொடுக்கக்கூடியதாய் மாறுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நிச்சயமாக எல்லாமே முளைத்து கனிகளை கொடுக்கக்கூடிய அந்த லெவலுக்கு வருவது கிடையாது. அப்போ எல்லா விதத்திலையும் பராமரிப்பு எல்லாம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் விளைச்சல் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அதில் வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரே விதமான நிலத்தில் தான் விளையப்பட்டிருக்கு, நல்ல நிலம்தான். அப்போ அந்த விளைச்சலில் வித்தியாசத்தை நாம் பார்க்குறோம். நாம் ஒரே சபையில் இருக்கலாம், ஒரே வார்த்தையை நம்ம கேட்கிறவர்களாக இருக்கலாம், தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறத உணர்கிறவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் விசுவாசிகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவருடைய ஆவிக்குரிய தளம் என்று நாம் பார்க்கும்போது அதில் வித்தியாசத்தை நாம் பார்க்குறோம். அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற விதத்துலேயும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுலையும் வித்தியாசத்தை ஒவ்வொருத்தருக்கொவ்வொரு வித்தியாசப்படுகிறதை நாம் பார்க்குறோம். காரணம் என்ன? எல்லாமே ஒரே விதத்தில் தான் அவங்க போஷிக்கப்படுகிறாங்க, ஒரே விதத்தில் தான் அவங்க தேவை சந்திக்கப்படுகிறது, அவங்க மேல் கரிசனை காட்டப்படுகிறது. ஆனால் அந்த மனிதர்களுடைய தன்மையை பொறுத்து அவருடைய ஆவிக்குரிய நிலைமையோ அவருடைய ஆசீர்வாதமோ மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ மனிதர்களுக்கு மனிதர்கள் வித்தியாசப்படுகிறார்கள். அதே நேரத்தில் எல்லாரும் சிறப்பாக பர்ஃபெக்டாக எல்லா நேரத்துலையும் செயல்படுவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியலை. ஆனால் தேவனுடைய வார்த்தை அது பர்ஃபெக்டாக இருக்கிறது, அது சொல்லுகிறதை அது நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. அதே போல் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும் என்றால், அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம பற்றி கொள்வோம் என்றால், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் பொறுமையோடு அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக நம்ம காத்திருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா பகுதியிலும் அந்த நிறைவை நாம் பார்க்க முடியும். எப்படி ஒரு வார்த்தை கூட கீழே விழலை, எல்லாம் நிறைவேறிற்று என்று நம்ம பார்க்குறோமோ, அதே போல் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது நிச்சயம் என்பதை நாம் உணர்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நம்பும் பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட்டை நாம் பெற்றுக்கொள்வதும் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய கையில் தான் அந்த ரிசல்ட் இருக்கிறது. தேவன் நமக்கு 100 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். எல்லாவற்றிலும் எல்லா பகுதியிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். அதில் நம்ம எதை நாம் விசுவாசித்து எதை நாம் கீழ்ப்படிதலோடு அதை செயல்படுத்துகிறோமோ அதில் தான் நம்முடைய பலனை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம கீழ்ப்படுவோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம நிச்சயமாக முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஈசாக்குடைய சம்பவத்தில் நாம் அதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். இந்த இடத்துல பார்க்குறோம், ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பரிபூர்ண வாழ்க்கை வாழ முடியுமா
முடியும். எப்பொழுது பரிபூர்ணமான தேவனுடைய வார்த்தை மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கும்போது, அந்த வார்த்தையின்படி நாம் வாழும்போது, அந்த பரிபூர்ணத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபேக்ட்ரிஸை நம்ம பார்க்குறோம். அதில் அநேக ப்ராடக்ட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மேனுஃபேக்சர் பண்ணுகிற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் டிஃபெக்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பிரித்து எடுக்கிறாங்க, நல்லதை மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா காரியத்திலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா, எல்லாவற்றிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நிறைவான தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 31 அதிகாரம் 8 வசனத்தில் நம்ம பார்ப்போம் என்றால், எப்படி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், புள்ளி உள்ள ஆடெல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு லாபான் யாக்கோபிடத்தில் சொன்னப்ப தேவன் என்ன செய்தாரா, எல்லா ஆட்டுக்குட்டியும் புள்ளி உள்ளதாக பிறக்க வைத்தார். அதை பார்த்த லாபான், கலப்புள்ள நிறமுடைய ஆடுகள் எல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாற்றினான். ஆனால் அப்படி மாற்றப்பட்ட பொழுதும் தேவன் என்ன செய்தாரா, கலப்பு நிறமுள்ள ஆடுகளை பிறக்க செய்தார். அப்படியாக யாக்கோபுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். ஏனென்றால் யாக்கோபை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்து அனுப்பினார். ஆகையால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அதற்கு விரோதமாய் எத்தனை மனிதர்கள் திட்டம் தீட்டினாலும், எத்தனை தந்திரமான செயல்கள் செயல்பட்டாலும் எதுவும் அது பலிக்காது. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கிறதாய் இருக்கிறது. ஆகையால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாய் நிறைவேறும். அந்த பூரண ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இதுவே யாக்கோபு தன்னுடைய சுய பலத்தினால் அவன் செயல்பட்டிருப்பான்னா அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது. ஆனால் தேவன் வாக்கு கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதம் யாக்கோபின் மேல் இருந்ததுனால இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் யாக்கோபுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிற காரியம், மனித பலனால் செய்ய முடியாத காரியத்தை தேவன் பலனால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். மனிதருடைய பலத்தினால முழுமையாய் வெற்றியை காண முடியாத சூழ்நிலையில் தாவீதுக்கு தேவன் அவருடைய யுத்தங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். காரணம் நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் 14 அதிகாரம் 16-17 வசனங்கள். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். இங்கே நம்ம பார்க்குறோம், தாவீதுக்கு தேவன் கற்பித்தாரா, அந்த கற்பித்தபடியே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தினதுனால அவருடைய கீர்த்தி பரவிற்று. தாவீதை குறித்த ஒரு பயத்தை கர்த்தர் எதிரிகள் மத்தியில் போட்டதுனால அவருடைய யுத்தங்கள் எல்லாவற்றிலும் அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கேயும் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையால் பரிபூர்ணம் என்பது அது இயலாத காரியம் அல்ல. நாம் மனித பலத்தில் நாம் முயற்சி செய்யும்போது அது இயலாததாய் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பலத்தை நாம் சார்ந்து கொள்ளும்போது அது இயலாமையாய் இருக்க முடியாது. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அது கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. தாவீது எல்லாவற்றிலும் வெற்றியை பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் எல்லா பகுதியிலும் வெற்றியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இருக்க முடியாது. ஏனென்றால் தேவன் அவர் ஜெயித்திருக்கிறார். அந்த ஜெயத்துக்கு பங்கை உங்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 5 அதிகாரம் 48 வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமென். இங்கே நம்ம பார்க்குறோம், பிதாவானவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று சொல்லி வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இருக்க முடியாத ஒன்றை
தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்போவது கிடையாது. அப்படின்னா நாம் பரிபூர்ண சற்குணம் உள்ளவர்களாய், பரிபூர்ணம் உள்ளவர்களாய், பரிபூர்ண ஆசீர்வாதம் உடையவர்களாய், பரிபூர்ண நிறைவையும் வெற்றியும் உடையவர்களாய் நாம் நிச்சயமாக இருக்க முடியும் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இவை இருக்கிறது. ஆதாரமாக இந்த வசனம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்குறோம், ஆசீர்வாதம் வெற்றி மட்டுமல்ல, பூரண சற்குணம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்படியாக தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய சுவாபங்களில் நாம் நன்மை செய்கிறவர்களாக, நம்முடைய சுவாபங்கள் பர்ஃபெக்டான ஒரு சுவாபமாக கிறிஸ்துவை போல நாம் மாறக்கூடிய அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும். 1ஆம் தேதி தலைமை போதகர் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாய் நாம் பூரணத்தை பெற்றுக்கொள்வோம். பூரண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர் அப்பா. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நீர் பேசியிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் கர்த்தாவே மனித பலத்தினால் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற முடியாது. ஆனால் உம்மை சார்ந்து கொள்ளும்போது அப்பா, நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் என்பதனால் நாங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது அப்பா, நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அப்பா, அந்த பூரண நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா, நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பூரணமாய் இருக்க முடியும், பூரண நற்குணம் உள்ளவர்களாய் இருக்க முடியும், பூரணமாய் வெற்றியை காண முடியும், பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பூரணமான வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை நாங்கள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம், பொறுமையோடு காத்திருக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த பூரணமாக நாங்கள் வாழத்தக்கதாக எங்களை நீர் உருமாற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வெற்றி வாழ்க்கை வாழ செய்ய போகிறதற்காக கோடான கோடி நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.